Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாற்றுவேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அதாவது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, கொம்பு என்பது பலத்தை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அபிஷேகம் உங்களை தொடுகிறது. பிரியமானவர்களே, பழைய அபிஷேகம் அல்ல, ஒரு புது அபிஷேகத்தை தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் ஜெயிக்க முடியாத, நீங்கள் மேற்கொள்ள முடியாத போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிக்கும்படியாக, நீங்கள் ஒரு வெற்றியை பெறும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை அவர் தருகிறார், புது அதிகாரத்தை தருகிறார், புது பலனை தருகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லி, பலனற்று போனேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் இந்த மே மாதம் விசேஷித்த ஒரு வல்லமை உங்கள் மேல் செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்கள் குடும்ப காரியத்துல, நீங்கள் செய்யும் ஊழியத்தில், ஏதோ ஒரு விதத்தில் பிரியமானவர்களே, உங்கள் முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோற்று போயிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். பிரியமானவர்களே, உன் கொம்பை உயர்த்துவேன், ஒரு புது அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புது பலத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஓட்டத்தில் ஒரு புதிய பலன் கிடைக்கும். பிரியமானவர்களே, குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ண முடியாமல் நீங்கள் தவித்து போராடி கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு உயர்வுக்காக நீங்கள் முயற்சி செய்து எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை. இதுவரை நீங்கள் தோற்று போய் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த பலன் பத்தவில்லை. உங்கள் மாம்சத்தில், ஆவிக்குரிய பலத்திலும் நீங்கள் நின்று போராடி பார்க்கிறீர்கள். ஆனாலும் உங்களால் வெற்றி எடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த மாதம் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கொம்பை உயர்த்துவேன், அதாவது உன் அதிகாரத்தை நான் உயர்த்துவேன், உன்னை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன்னை பலப்படுத்துவேன். ஒரு புது பலத்தை என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வல்லமையை, புதிய ஆற்றலை, புதிய பலத்தை தரப்போகிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஐயோ, என்னால் இது செய்ய முடியல, இதை மேற்கொள்ள முடியவில்லை, என் பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடியவில்லை, என் கழுத்துக்கு மேல் என்ன, என் தலைக்கு மேல் அது வெள்ளம் போல போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, இந்த மாதத்தில் என் ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களுக்கு புதிய பலத்தை அவர் தருகிறாராம். காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்தை தருகிறார், ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறாராம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு புதிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பிரியமானவர்களே, ஒரு புது பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எதற்கு தெரியுமா? நீங்கள் எதிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாமல், எதிலெல்லாம் இன்னும் வெற்றியை காண முடியாமல் நீங்கள் போராடி கொண்டு நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல என் தேவன் தம்முடைய பலத்தால, தம்முடைய புது அபிஷேகத்தால புது எண்ணெயை உங்க மேல ஊற்றுவார். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் எழுந்து போகிற பொழுது உங்களுக்குள் ஒரு புது ஆற்றல் செயல்படும். பிரியமானவர்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜீவன் இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்னின்று சத்துருக்கள் விலகி ஓடுவார்கள். நீங்கள் எடுக்கும் காரியம் எல்லாம் ஜெயமாகவே மாறும். காரணம், இது கொம்பின் அபிஷேகம், காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் அமர்ந்திருந்த எலியா இசபேலை கண்டு பயந்து போய் அவன் என்ன செய்யறான்? கேரித்தாற்றண்டிலே அவர் ஒளிந்து போயிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். என் தேவன் அவனை காகங்களுக்கு கட்டளையிட்டு அவனை போஷிக்க பண்ணுகிறார். இப்பொழுது ஒரு புது பலத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு புது அபிஷேகம் அவனுக்குள் இறங்குகிறது.
அவன் நான் மரித்தால் நலமாயிருக்கும், நான் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய உங்க குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்துட்டேன், எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இந்த மனுஷனுக்காக நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், இந்த மனுஷன் என்ன திருந்தல, இந்த மனுஷன் என்ன திருந்தல, என் வீட்டுக்காரர் இன்னும் மனமாறல, என் குடும்பத்துல பிரச்சனைகள் இன்னும் தீரல, எனக்கு இன்னும் அடுத்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, இன்னும் உயர்வு இல்லை. நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் போராடி போராடி. பிரியமானவர்களே, உங்களால ஜெயம் எடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமர்ந்திருக்கலாம். ஆனால் என் தேவ ஆவியானவர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் தரக்கூடிய வாக்குத்தத்தம் தான் இது. பிரியமானவர்களை, புது பலன். எப்படி கேரித்தார் சண்டையில பயந்து போய் நடுங்கி இருந்த எலியாவுக்கு மறுபடியும் ஒரு பலத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. அவன் பாருங்க, எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஒரு புது பலன் அவனுக்கு கிடைத்தது, ஒரு புது அபிஷேகம் கிடைத்தது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று என் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போய் விடாதுங்க. இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கண்டு அசந்து போயிடாதுங்க, பயந்து போயிடாதுங்க. பிரியமானவர்களே, ஐயோ இதுக்கு மேல என்னால தாண்ட முடியாது என்று சொல்லி நீங்க நிற்பீர்கள் என்று சொன்னால், என் தேவன் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை அவர் தருகிறார், புது பலத்தை அவர் தருகிறார், புது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் பேசுகிற பொழுது வல்லமைகள் செயல்படும். நீங்கள் நினைக்கிற காரியங்களின் ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுத்தி தருவார். நீங்கள் தோற்று போன இடத்துல எல்லாம் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இதுதான் இந்த மே மாதத்தில் என் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. இது புது அபிஷேகம், புது பலன், புது அதிகாரம். அல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம் அது. இந்த அபிஷேகம் தான் தாவீதுக்கு ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே, கோலியாத்தை மேற்கொள்ளும்படிக்கு அந்த தேசத்து ஜனங்கள், அந்த தேசத்து ராஜா பாருங்க, சவுல் முதல் கொண்டு பயந்து போயிருந்தாங்க, மேற்கொள்ள முடியவில்லை இல்லையா? கோலியாத்தை கண்டு அஞ்சு நடுங்கினார்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதின் மேல் ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கோலியாத்தை அவன் ஜெயிக்கும்படிக்கு ஒரு புது பலன் அந்த இடத்தில் அவனுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, அவன் அந்த யுத்த சேனைகளுக்குள் வருவதற்கு முன்பதாக என் தேவன் அவனை அபிஷேகிக்கிறார். பிரியமானவர்களே, அதுவரை அவன் எங்கோ ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அவன் வாழ்க்கை எல்லாராலும் அற்பமாய் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் ஜெயமில்லாதது போல அவன் காணப்பட்டாலும் என் தேவ ஆவியானவர் அவனுக்குள் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு அவனுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அங்கு மாத்திரமல்ல, தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் புது புது அபிஷேகங்களை, புது புது பலன்களை, புது அதிகாரங்களை தாவீதுக்கு கொடுத்து அவனை முன்னேற செய்தார். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் விடாதுங்கள். என் ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஐயோ நான் பாவி, நான் ஒரு காரியத்துல நான் பாவம் செய்து விட்டேனே, ஒருவேளை ஆண்டவர் என்னை இன்னும் நடத்துவாரா, ஒருவேளை தேவன் என்னை இன்னும் எடுத்து பயன்படுத்துவாரா, நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் குற்ற மனசாட்சிக்குள்ளே இருந்து நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களை, பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்க. மனம் திரும்பி என் தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது தேவனிடத்தில் இன்னொரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள். சோர்ந்து போய்விடாதுங்க. உங்கள் காரியத்தில் ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் தேவனிடத்தில் இந்த நாட்களில் மறுபடியும் ஒரு புது அபிஷேகத்தை கேளுங்கள். பிரியமானவர்களே, புது எண்ணெயின் அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு பந்தை ஆயத்தப்படுத்த என் தேவ ஆவியானவர் இந்த மாதத்தில் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தேவன் சிம்சோனை அழைத்திருந்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த அபிஷேகத்தை அவன் கெடுத்து கொண்டான். அந்த அபிஷேகத்தை வைத்து ஏற்ற வேலையை செய்யாமல் அவன் தகாத வேலைகளை செய்தான், பாவம் செய்தான். தொழிலாளின் மடியிலே போய் படுத்தான், விபச்சார பாவத்தில் அவன் சிக்கிக் கொண்டான். ஆனாலும் பிரியமானவர்களே, அவனை கட்டப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், இதை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பாருங்க, ராஜ மண்டபத்தில் அவனை கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில அவன் புது அபிஷேகத்தை கேட்டான், ஒரு புது பலத்தை கேட்டான். தேவ சமூகத்தில் அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு ஒரு புதிய பலத்தை தாரும், இந்த முழு சேனைகளை, முழு கூட்டத்தையும் நான் அழிப்பதற்கு எனக்கு இப்பொழுது ஒரு புதிய பலத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது, பிரியமானவர்களே, என் தேவன் அதை மறுக்கவில்லை, அவனுக்கு புதிய பலத்தை கொடுத்தார். அதுதான் காண்டா மிருகத்தின் அபிஷேகம். பிரியமானவர்களே, காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம் அது. இந்த அபிஷேகத்தை தான் இந்த மாதத்திலே என் தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் மிக பலமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை காண்பீர்கள். ஒரு புதிய பலத்தை என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு தர
அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மே மாதம் இது நீங்கள் செயல்படக்கூடிய மாதம். இந்த மாதம் நீங்கள் வல்லமையாய் செயல்படக்கூடிய மாதம். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் விடாதுங்க. தைரியமாக நில்லுங்கள், தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு முன் இருக்கிற அல்லேலூயா கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகும். பிரியமானவர்களே, உங்கள் முன் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடான எல்லா பாதைகளும் சரி செய்யப்படும். காரணம், தேவாவியானவர் புதிய ஆற்றலை உங்களுக்கு தருகிறார், புது பலத்தை உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, புது எண்ணெயால் உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது என் தேவ அபிஷேகம் உங்களை தொடட்டும், தொடட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபா ஷாபாலவரக்கல ரிபோ ஷிக்கல ரிபுலதியா துனதிபுலவதியா தனிதி ரிபோ மௌஷக்தலரதியா. ஒரு புது அபிஷேகம் உங்களை இப்பொழுது நிரப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய பலத்தால நீங்கள் நிரப்பப்படுங்க பிரியமானவர்களே. அது காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. என் ஏசப்பாட்ட கேளுங்க. தேவ ஆவியானவர் உங்க மேல் அளவில்லாமல் ஊற்றும்படிக்கு உங்களையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் நின்று கேட்டு பாருங்கள். இந்த மாதத்தில் என் ஆண்டவர் உங்களை ஜெயமெடுக்க பண்ணுவார். எதிலெல்லாம் தோற்று போயிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஜெயத்தை எடுப்பீர்கள். பிரியமானவர்களே, வியாதியின் பலவீனத்திலிருந்து நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். பிசாசின் போராட்டத்திலிருந்து நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷீக ஆவிகளிடத்தில் நீங்கள் பலனடைவீர்கள். பிரியமான, அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு அவர்களை ஜெயிப்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில மனுஷிய ஆவிகள் மூலமாக, மனுஷர்கள் மூலமாக, சொந்த உறவுகளின் மூலமாக பிரியமானவர்களே நீங்கள் சஞ்சலத்தையும் வேதனையும் அடைந்து கொண்டிருப்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அல்லேலூயா, உங்கள் கணவர் மீட்கப்படுவார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்கள் மனைவி மீட்கப்படுவாங்க, உங்க பிள்ளைங்க மீட்கப்படுவாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் எதிலெல்லாம் தோற்று போவோமோ, பலனற்று போனேனே, இதற்கு மேல என்னால போராட முடியலையே, இங்கே எனக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இந்த தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, புது எண்ணெயின் அபிஷேகத்தை நான் உனக்கு தருகிறேன், காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்தை நான் உன்மேல் ஊற்றுகிறேன் என்று தேவ ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களுக்காக பிரத்யட்சமாக ஒரு வாக்கு பண்ணுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள, உங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள, நீங்கள் தோற்று போன இடத்தில் மறுபடியும் ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் உங்களுக்காக புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்தில் சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை மறுதலித்து பயந்து ஓடினார்களோ, அங்கே அவர்களுக்குள் இருந்தது பழைய அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார், அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார், அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு பலவீனம் இருந்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த பொழுது பிரியமானவர்களே எல்லோரும் பயந்தார்கள். கிறிஸ்து இயேசுவை பிடித்த பொழுது எல்லோரும் ஓடிவிட்டார்கள். அதற்கு அது மாத்திரமல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டபோது இவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவ்வளவுதான், இனி இரட்சகர் வரமாட்டார், கிறிஸ்து இயேசு நான் நம்பிக்கொண்டிருந்த அவர் மரித்து போனார், இனி நமக்கு எங்கே இருந்து நமக்கு பலன் கிடைக்க போகிறது? அவர்கள் பயந்து போய் இருந்தார்கள். பிரியமானவர்களை, இப்பொழுதுதான் மேல் வீட்டறையில் அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது என் இயேசு வாக்கு பண்ணினபடியே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் மேற்கொள்ள முடியவில்லையோ, எதையெல்லாம் கண்டு பயந்தீர்களோ, எந்த பிரச்சனை கண்டு நீங்கள் பயந்து நடுங்கினீர்களோ, எதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் தவித்தீர்களோ, பிரியமானவர்களே, அதை மேற்கொள்ளும்படிக்கு என் தேவன் புது அபிஷேகத்தை ஊற்றினார். அதுதான் காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகத்தை என் இயேசு அவர்கள் மேல் ஊற்றினார். மேல் வீட்டு அறையில் அமர்ந்திருக்கிற பொழுது பிரியமானவர்களே, அங்கே இருந்த அத்தனை அப்போஸ்தலர்கள் மேலையும், அத்தனை சீஷர்கள் மேலையும், அங்கே இருந்த அத்தனை ஜனங்கள் மேலையும் பிரியமானவர்களே, அல்லேலூயா, தேவ மனுஷர்கள் மேல புது அபிஷேகம் இறங்கினது. அதுதான் காண்டா மிருகத்தின் கொம்பின் அபிஷேகம். உன் கொம்பை உயர்த்தும்படிக்கு என் தேவன் புது எண்ணெயால் அபிஷேகத்தினால உன்னை நிரப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, சீஷர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தார்கள், தைரியமாக எழுந்து முன்னேறி சென்றார்கள். என் கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தியை தடை செய்ய ஒருவனாலும் முடியவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் விசேஷித்த அபிஷேகம். பிரியமானவர்களே, இதுதான் புது எண்ணெயின் அபிஷேகம். என் தேவ ஆவியானவர் உங்களை புது எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் மேற்கொள்ள முடியாத பாவ இச்சையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதுவரை நீங்கள் ஜெயிக்க முடியாத காரியத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலங்களில ஜெயத்தை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கிற முயற்சியில ஒரு புது ஜெயத்தை பார்ப்பீங்க.
ஆண்டவரை கேளுங்க, ஏசப்பட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், புது அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அது அபிஷேகத்துக்கு மேல வரக்கூடிய அபிஷேகம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதுதான் புது எண்ணெயின் அபிஷேகம், காண்டா மிருக கொம்பின் அபிஷேகம். உங்கள் கொம்பை உயர்த்தும்படிக்கு, உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஹல்லேலூயா வலுவரச் செய்யும்படிக்கு, பலனடைய செய்யும்படிக்கு என் தேவன் புது அபிஷேகத்தை உங்கள் மேல இந்த மாதத்தில் அவர் ஊற்றுகிறார். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகும். எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் உங்களை விட்டு விலகும். எப்படிப்பட்ட வியாதியின் கூறு முறிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களை, சகலவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் விளையாட முடியாது. உங்கள் தரித்திரத்தை என் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவதாக மாற்றுவார். நீ உங்கள் கையின் பிரயாசங்களை இனி நீங்கள் ஆசீர்வாதமாக காணவீர்கள். பிரியமானவர்களே, இனி ஆசீர்வாதமாக காண்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பிரியமானவர்களே, ஏனென்றால் புது அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் இருந்து, இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில இந்த நாளில் இதை கேட்கிற, இதை யாராக கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, என் ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்றுகிறார். இதுவரை வியாதியின் பலவீனத்தில் படுக்கையிலிருந்து நீங்கள் எழும்ப முடியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. காரணம் புது அபிஷேகம். புது அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. முடியாது, ஆகாது, நடக்காது என்கிற உன் எண்ணங்களை மாற்றிக்கொள். காரணம், என் தேவ ஆவியானவர் புது அபிஷேகத்தால உன்னை நிரப்ப அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் இது விசேஷித்த மாதம் பிரியமானவர்களே. இந்த மே மாதத்திலிருந்து நீங்கள் கலக்க போறீங்க பிரியமானவர்களே. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களை பார்த்து மக்கள் சொல்லி நடுங்கினார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்கள் கலக்குவீங்க பிரியமானவர்களே. நீங்கள் அடிப்பின் அடி கிடந்தாலும் நீங்கள் உங்க குடும்பத்தை கலக்குவீர்கள். ஒரு கலக்க போறீங்க பிரியமானவர்களே. ஒரு புது அபிஷேகம் எப்படி எலியாவுக்குள் மறுபடியும் ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து பயந்து போகிறாதே, சோர்ந்து போய்விடாதே, நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆண்டவர் புது அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். நீ இருக்கும் ஸ்தலத்தோடு நீ விட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கும் இடத்திலிருந்தே என் தேவன் உன்னை பலப்படுத்துவார். புது அபிஷேகத்தால என் ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த நேரத்தில்? இயேசுவின் நாமத்தினாலே நான் வார்த்தையை பேசுகிற பொழுதே அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதை நான் விசுவாசிக்கிறேன். புது அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். உங்கள் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகட்டும். பிசாசுகள் உங்களை கண்டு விலகி ஓடட்டும். வியாதியின் கூறு முறிக்கப்பட்டு போகட்டும். மந்திர தந்திரங்கள், மாந்திரிகம், பில்லி சூனி ஆவிகள், எப்படிப்பட்ட பலிபிடங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட பலிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மந்திரங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும், எல்லா செய்வினை கட்டுகளும், மந்திர தந்திரங்களும், அந்தகார கிரியைகளும் உங்களை விட்டு விலகும்படியாக என் தேவ ஆவியானவர் உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சியோடு கூட அவர் புது அபிஷேகத்தோடு கூட உங்களுக்குள் இறங்குகிறார். பிரியமானவர்களே, கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் முதலாவது உங்களை விடுவிப்பாராம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எந்த அடைக்கலத்தில் பிரியமானவர்களே? எந்த உயர்வு? சத்துருக்களுக்கு மேலாக, சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். இது புது அபிஷேகம் பிரியமானவர்களே. காண்டா மிருக கொம்பின் அபிஷேகம். உன் கொம்பை உயர்த்தும்படிக்கு என் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த காலை வேளையில, இந்த மாத தொடக்கத்துல முதல் நாளிலே சொல்லி பாருங்க, இயேசுவே என்னை அபிஷேகம். ஆண்டவரே புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். இயேசுவே புது பலத்தால் என்னை இடைக்கட்டும். என் பலவீனத்தில் உங்க பலத்தால் இடைக்கட்டுங்க. எந்த இடத்துல நான் சோர்ந்து போய் கிடக்கிறனோ, எந்த இடத்துல நான் பலனற்று இருக்கிறனோ, அந்த இடத்தில் என்னை நீர் பலப்படுத்துங்க. உங்க பலத்தால் இடைக்கட்டுகிற பொழுது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. உங்க பலவீனத்துல தேவனுடைய பலன் இடைபடுகிற பொழுது பிரியமானவர்களே, அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் வல்லமைகள் செயல்படும் நேரம் அது பிரியமானவர்களே. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலவீனம், நான் பலவீனம் தான், ஆனாலும் என் பலவீனத்தில் உங்க பலன் இடைபடுகிற பொழுது நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலேயே நான் ஒரு மதிலையே தாண்டுவேன். நிச்சயமாக பிரியமானவர்களே, ஒரு புது அபிஷேகம் இந்த மாதத்தில் உங்களை நிரப்பட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் இந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, நிச்சயமாக கேட்கிற உங்களை என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சுவாமி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இதை கேட்ட ஒவ்வொரு மேலும் அந்த புது அபிஷேகம் இறங்கட்டும். அந்த கொம்பின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் சுவாமி. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள், போராடுகிற பிசாசுகள், மந்திர தந்திரங்கள், மாந்திரிகள் எதுவாக இருந்தாலும் சரி,
எல்லாம் இயேசுவின் நாமத்துல எல்லாம் செயலற்று போகட்டும். எல்லா தந்திர மந்திரங்களும் செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை உயர முடியாதபடி ஹல்லேலூயா பலனற்று இருக்கிற பலவீனப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காண்டா மிருகத்தின் பலன் ஹல்லேலூயா கொம்பின் அபிஷேகம் புது எண்ணெயினால என் ஆண்டவர் நீர் அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. புது எண்ணெயின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்கட்டும். இதை கேட்கிற பொழுது என் தேவ ஆவியானோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் தேவ அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். சத்துருக்களை மேற்கொள்ள, சூழ்நிலைகளை ஜெயிக்க ஹல்லேலூயா அப்பா ஒரு புது தைரியம் புது பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல ஒரு புது பலம் புது அதிகாரம் பிள்ளைகளுக்குள்ள இருந்து செயல்படட்டும் அப்பா. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி என் தேவ கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி அப்பா. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, அற்புத சாட்சியாய் நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்டீங்க. நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கிளைம் பண்ணுங்க. புது அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி, புது எண்ணெயின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம், காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகம் என கிடைக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக நீங்க கேட்க போறீங்க. நீங்கள் எடுத்து நீங்க செயல்படுத்த போறீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை பார்க்க போறீங்க. இதை கேட்கிற உங்களை என் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை நீங்க மறந்துடுறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். நிச்சயமாகவே பலனற்றவர்களுக்கு ஒரு புதிய பலன், சோர்ந்து போவர்களுக்கு ஒரு புதிய பலன் என் தேவ ஆவியானவர் அவர்களுக்கும் கொடுக்கட்டும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.